கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நம்முடைய கையில கொடுக்கப்பட்ட வேத புஸ்தகமானது வெறும் தியரி மாத்திரம் அல்ல, அதாவது வார்த்தை மாத்திரம் அல்ல, அது பிராக்டிக்கல் புஸ்தகம். நம்முடைய கண் எதிரில் அது நிறைவேறுகிற ஒரு புஸ்தகமா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்லுகிறது, ஆதியில் அவர் வார்த்தையாக இருந்தார், ஆனால் அந்த வார்த்தை மாம்சமானது. அதே போலதான் நாம் விசுவாசிக்கிற வார்த்தைகள் மாம்சமாய் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். நாம் எப்படி வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோமோ வெறும் வார்த்தையா அது இருந்துட்டு போவாது. அந்த வார்த்தைகள் தரையில விடாமல் நம்முடைய வாழ்க்கையில அது நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைப்பின் கீழே சில கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பேச போகிறேன். அடையாளத்தை தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் அடையாளத்தை தெரிந்து கொள்ளுங்கள், நோ யுவர் ஐடென்டிட்டி என்று சொல்லி நான் பேச போகிறேன். அருமையானவர்களே, இந்த உலகத்துல அடையாள அட்டை ரொம்ப முக்கியம். அந்த அடையாள அட்டை நம்மை பற்றி அது பேசும். நாம் எங்க இருக்கிறோம், எங்கே வசிக்கிறோம், எந்த அட்ரஸ்ல இருக்கிறோம், நாம் யார், நம்முடைய வயது என்ன, நம்முடைய சிட்டிசன்ஷிப்பை பற்றி சொல்லும். இப்படி அந்த அடையாள அட்டையை பார்த்த உடனே நாம் யார் என்பதை காட்டி கொடுத்து விடும். அதே போலதான் ஆவிக்குரிய ரீதியில ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிபிகேஷன் என்ற ஒன்று உண்டு. ஆவிக்குரிய ரீதியில நாம் யார், கிறிஸ்துக்குள் நாம் யார் என்பதை வேதம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறது. அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இதை நீங்க எபேசியர்கள் நிருபத்தை நீங்கள் படித்து பார்த்தால் கிறிஸ்துக்குள் யார் என்று பவுல் மிக அழகாக அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆனால் அதை பற்றி நான் இப்பொழுது பேச வரவில்லை. படியேற்பாடுல ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி அந்த சம்பவத்தின் அடிப்படையில் கிறிஸ்துக்குள்ள நாம் எப்படியா இருக்கிறோம், அதாவது நம்முடைய அடையாளம் என்ன, நம்முடைய ஐடென்டிபிகேஷன் என்ன என்பதை குறித்து நான் பேச போகிறேன். அதற்கு ஆதாரமாய் நான் தெரிந்து கொண்ட தேவனுடைய வார்த்தை யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8-9. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யாரை? யோனாவை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கிருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். நீங்கள் யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படித்தீர்களானால் உங்களுக்கு தெரியும். யோனா தீர்க்கதரிசியை ஆண்டவர் நினிவேக்கு போகும்படி கர்த்தர் அழைத்தார். ஆனால் அதற்கு நேர்மாறாக எதிர் திசையாக தர்ஷீஸ் பட்டணத்துக்கு அவன் செல்லும்படியாக ஒரு கப்பலில் ஏறிக்கொண்டு கீழ்த்தட்டில போய் தூங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, எதிர்காட்சிகள் வந்து அந்த கப்பல் கொந்தளிக்கிற காரியமாய் காணப்பட்டது. இது யார் நிமித்தம் வந்திருக்கிறது என்று சொல்ல அங்கிருக்கிறதான ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு சீட்டு போட்டார்கள். அப்போது சீட்டு போடும்போது யோனா தீர்க்கதரிசியின் பேரில் அந்த சீட்டு விழுந்தது. அப்பொழுது ஒரு கூட்ட மக்கள் வந்து கேட்கிறாங்க, யார்ப்பா நீ, எங்கிருந்து வர, உன் கோத்திரம் என்ன? அப்படியெல்லாம் கேட்கும் போது ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், நான் எபிரேயன், ஐ எம் ஹீப்ரு, நான் எபிரேயன் என்று சொல்லுகிறான். அதுதான் நம்முடைய அடையாளம். இன்றைக்கு நம்முடைய அடையாளம் என்ன? நான் ஒரு கிறிஸ்துவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை ஃபாலோ பண்ணுகிற, அவரை பின்பற்றுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சீஷன், நான் ஒரு கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்துவன் என்ற அந்த அடையாளம். அதைத்தான் இந்த இடத்துல யோனா சொல்லுகிறான். பாருங்க, கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. என்னென்ன கேட்கிறாங்க பாருங்க. 8ஆம் வசனத்துல மறுபடியும் நான் படிக்கிறேன். அப்போது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கிருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். வரிசையா கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு ஒரே ஒரு ஆன்சர் பண்றான், நான் எபிரேயன், நான் ஒரு எபிரேயன், சமுத்திரத்தை பூமியை உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாய் கர்த்தரிடத்துல நான் பயபக்தி உள்ளவன் என்று சொல்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அதுதான் நம்முடைய அடையாளம். இன்றைக்கு என்னாகமத்துல ஒரு சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னாகமம் 22, 23, 24 ஆகிய சாப்டர்ஸ் ஆகிய அந்த அத்தியாயங்களெல்லாம் நீங்க படித்து பார்த்தா, பாலாக் என்ற ஒரு ராஜா இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படி பிலேயாம் தீர்க்கதரிசியை கூலி பொருந்தி கொண்டு
இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படி முயற்சி பண்ணுகிறான். அந்த சம்பவத்தில் சொல்லப்பட்ட சில வார்த்தைகளை குறிப்பிட்டு நான் சொல்லி, நம்முடைய ஐடென்டிட்டி என்ன, நம்முடைய அடையாளம் என்ன, நாம் எப்படிப்பட்டவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போறோம். ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஏனென்றால் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல மோசே பற்றி வேதம் சொல்லும் போது, மோசே பெரியவன் ஆன பொழுது தான் யார் என்பதை உணர்ந்து, நான் ஒரு எபிரேயன், நான் எகிப்தியன் அல்ல, நான் எகிப்தின் கூட்டத்தை சேர்ந்தவன் அல்ல, நான் எபிரேயன் என்று அவன் உணர்ந்து போய் பிறகு அந்த எபிரேயர்களை விடுவிக்கும்படி அவன் இறங்கி போகிறான். இது நமக்கு நன்றாக தெரியும். இது அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல சொல்லுகிறது. சரிங்களா? இப்போ அந்த சின்ன ஒரு கதை நான் உங்களுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்ல போகிறேன். ஒரு கோழி முட்டையின் மேல் அவை வைக்கும்படி அது இருந்தது. அப்போது அந்த கோழி முட்டைகளில் தவறுதலாக ஒரு கழுகு முட்டை அந்த இடத்துல வந்து விட்டது. இந்த கோழி அதன் மேல அவையும் வைத்து பிற பல நாட்கள் ஆன பிறகு அந்த முட்டைகள் வெடித்து கோழி குஞ்சுகள் மேலே வர ஆரம்பித்தது. கூடவே கழுகு குஞ்சும் மேலே வர ஆரம்பித்தது. அது வெளியே வந்து சில நாட்கள் ஆறுக்கு பிறகு வெளியே புறப்பட்டு போய் அந்த குப்பைகளை கிளறி கொண்டு அது வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த கழுகும் கூடவே கோழிகளோடு கூட சேர்ந்து கூடவே அதுவும் வாழ்ந்து வந்தது. அதுக்கு ஒண்ணுமே தெரியவில்லை. எப்படி கோழிகள் வழக்கம் போல குப்பையை போய் கிளறி கொண்டிருக்கோமோ அதே போல இந்த கழுகு கூட குப்பைகளை கிளறி கொண்டிருந்தது. ஒரு நாள் மேலே ஒரு பெரிய கழுகு பறந்து கொண்டிருந்தது. அப்போது இந்த குஞ்சு கழுகு அந்த கழுகு குஞ்சு என்ன பண்ணதான், ஒரு எதிர்பாராத விதமாக தன் தலை எடுத்து மேலே அது பார்த்தது. அது பார்த்த சமயத்துல, கொஞ்சம் வளர்ந்த பிற்பாடு அதை பார்த்த சமயத்துல, அப்பொழுது அது என்னை போல யாரோ ஒருவர் மேலே மிக உயரத்துல அவர் பறந்து கொண்டிருக்கிறாரே, என்னை போல இருக்கிறார்களே என்று சொல்லி மேலே பார்த்தது. தன் பக்கத்தில் இருக்கிற அந்த கோழி குஞ்சுகளையும் அது பார்த்தது. அதுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டதாம், நான் இந்த இனத்தை சேர்ந்தவன் அல்ல, நான் இந்த கோழி குஞ்சுகளோடு குப்பை கிளறி கொண்ட இனத்தை சேர்ந்தவன் அல்ல, நான் கழுகு இனத்தை சேர்ந்தவன் என்று சொல்லி அதை உயர பார்த்து அது என்ன பண்ணிச்சான், தானா ரக்கி அடிச்சு மேல பறக்க ஆரம்பித்ததாம். அதே போலதான் நாம் குப்பையை கிளறுகிற, அதாவது அடிமட்டத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, தேவன் நம்மை உயரத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார், மேன்மையான இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார், கிறிஸ்துக்குள்ள கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பாவத்தில் மரித்திருந்த, அக்கிரமத்தில் மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்து உன்னதங்களில் அவரோடு கூட இயேசுவோடு கூட உட்காரும்படி செய்திருக்கிறார். நாம் எந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்? ஹெவன்லி ரிலாம்ஸ் என்று சொல்லக்கூடிய உன்னதத்தில் இயேசுவோடு கூட நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, இன்றைக்கு இப்போ அந்த என்னாகமும் 22ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரலாம். அதுல முதல் காரியம் நீங்க பாத்தீங்கன்னா, வசனத்தை நான் சொல்லிட்டு பிறகு உங்களுக்கு விவரிக்க போகிறேன். என்னாகமும் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்க்கிறது போல இப்போது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்த்து போடும் என்றார். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபிற்கு ராஜாவா இருந்தான். முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மாடு புல்லை மேய்க்கிறது போல, மாடு வெளியின் புல்லை மேய்க்கிறது போல இப்போது இந்த கூட்டம் நம்மை சுற்றில் இருக்கிற யாவரையும் மேய்த்து போடும். இஸ்ரவேல் மக்கள் அணி அணியாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜாக்களை ஜெயித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜ்யங்களை ஜெயித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது இந்த ராஜாக்கு பயம் பிடிக்கிறது. ஐயோ, நம்மையும் இவர்கள் மேற்கொள்வார்கள் என்று சொல்லி அவன் சொல்றான். அவங்களை பத்தி, அந்த இஸ்ரவேல் மக்களை பத்தி சொல்றான். ஏன்னா அருமையானவர்கள், ஏன் இஸ்ரவேல் மக்களை நான் எக்ஸாம்பிளா சொல்றேன்னா, திருச்சபைக்கு இஸ்ரவேல் மக்கள் தான் அடையாளம். சரிங்களா? இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் எப்படி வழி நடத்தினாரோ அதே போலதான் இன்றைக்கு திருச்சபையும் தேவன் வழி நடத்துவார். எனவே அதனால தான் நான் இந்த என்னாகம் 22ஆம் அதிகாரத்தை நான் தேர்ந்தெடுத்தேன். சரி, இப்போ அந்த வார்த்தைக்கு நாம் வருவோம். அதுல அவன் சொல்றான், மாடு வெளியின் புல்லை மேய்க்கிறது போல இப்போது இந்த கூட்டம் நம்மை சுற்றில் இருக்கிற யாவை மேய்த்து போடும். ஒரு மாடு எப்படி அதை பசியோடு இருக்கிற மாடு அவுத்து விட்டோம்னா போய் எப்படி அந்த புல்லை மேய்த்து விடுமோ அதே போல இந்த ஜனங்கள் நம்மை மேய்த்து விடுவார்கள். அப்படின்னா என்ன? நம்மை மேற்கொள்வார்கள், நம்மை ஜெயித்து விடுவார்கள் என்று சொல்லுகிறான். முதலாவது அடையாளம்,
கிறிஸ்துவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நாம் மேற்கொள்பவர்கள், ஓவர் கமர்ஸ். நம்ம எல்லாரும் மேற்கொள்ளவர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீ தோல்விக்காக அழைக்கப்படவில்லை. கர்த்தர் உன்னை தோல்விக்காக அழைக்கவில்லை. தோல்விகள் சில நேரம் வரலாம், தோல்வி இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த தோல்வி உனக்கு வந்துச்சுன்னா அந்த தோல்வியை ஒரு படிக்கட்டாக தேவன் மாற்றுவார் என்பது நிச்சயம். தோல்வி முடிவு அல்ல. அதை மேற்கொண்டு நீ ஜெயமாய் வாழ வேண்டும் என்று தான் தேவன் உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். மறுபடியும் பிறந்திருக்கிற உனக்கு ஆண்டவர் பிறப்பு உரிமையாக இந்த ஜெயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனாலே தோல்வியை பார்த்து துவண்டு போய் விடாதே. கர்த்தர் உன்னை ஓவர் கமராய், மேற்கொள்ளுகிறவனாய் கர்த்தர், மேற்கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்கிறது, நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள் என்று சொல்லி. தாவீது கோலியாத்தை பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தா அதுல வேதம் சொல்லுகிறது, அந்த கோலியாத்தை வந்து நிற்கும் போது சவுலும் அவன் கூட இருந்த அத்தனை சோல்ஜர்ஸ், அந்த இருக்கிறதான போர்ச்சேவகர்கள், அங்க இருக்கிற மிலிட்டரியில் இருக்கிற அத்தனை பேர் பயந்து ஓடினார்கள். ஏங்க, ஒரு லீடரை, அதாவது சவுல் ஒரு எவ்வளவு பெரிய லீடர், முதல் ராஜா இல்லைங்களா, அவனை பயந்துன்னு ஓடுறான். கோலியாத்தை பார்த்து, கோலியாத்தோட உருவத்தை பார்த்து, அவனுடைய வெப்பன்ஸ், அவனுடைய ஆயுதத்தை பார்த்து பயந்து ஓடுகிறான். ஆனால் தாவீது அந்த இடத்துல வந்து நிற்கும் போது சீனே மாறி விடுகிறது. தாவீது பயப்படவில்லை. தாவீது வந்து பைபிளை சொல்லுது, எல்லாரும் பார்த்து பயந்து ஓடுறாங்க, தாவீது மாதிரி தைரியமான இடத்துல வந்து நிற்கிறான். ஏன்னா தாவீதுக்கு தெரியும், நான் மேற்கொள்பவன், கர்த்தர் என்னை தோல்விக்கு அழைக்கவில்லை. இந்த கோலியாத் எம்மாச்சிரம், விருத்த சேதனம் இல்லாத இவன் எம்மாச்சிரம் என்று அவன் வாயில பாருங்க அந்த வார்த்தை வருது. ஏன் இந்த வார்த்தை வந்து சவுலுக்கு வந்திருக்கலாம் இல்ல, சவுல் வந்து அப்படி பார்க்க முடியல. ஏன்னா தாவீது அந்த தொலைநோக்கு பார்வையோடு கோலியாத்தை பார்க்கிறான், தேவனை பார்க்கிறான். நம்முடைய தேவனுக்கு முன்னாடி இந்த கோலியாத் எம்மாத்திரம், விருத்த சேதனம் இல்லாத இவன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, தாவீது கோலியாத்தை ஜெயித்த சமயத்தில் அவனை பத்தி என்ன பாடுறாங்க தெரியுமா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி மேற்கொண்டவனாக அந்த இடத்துல தாவீது, ஒரு சின்ன வயசு, அனுபவமே இல்லாத, யுத்த அனுபவம் இல்லாத தாவீதை கொண்டு அந்த இடத்துல ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டு, அந்த ஜெயம் எத்தனை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது என்றால், வெளியூர்ல அவன் போகும்போது, பெலிஸ்தர்கிட்ட போகும்போது அவனை பத்தி சொல்றாங்க, இந்த தாவீது அல்லவா கோலியாத்தை கொன்றவன், இவனை பற்றி அல்லவா பாட்டு பாடினாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இவனை பத்தி அல்லவா பாடினாங்க என்று சொல்லி அந்த அளவுக்கு தாவீது மேற்கொண்டவனாக இருந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய அடையாளம் என்ன? நீங்கள் தோல்விக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. தோல்வியோடு இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் மேற்கொள்பவர்கள். மேற்கொள்வதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அடுத்து 2வது என்னாகமம் 22:5 வசனம். அவன் பேயோரின் குமாரனாகிய பேலேயாம் அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்திலே நதியருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்தில் இருக்கிற ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். 2வது வார்த்தை, இந்த ராஜா, இந்த பாலாக் ராஜா சொல்றான், இஸ்ரவேல் மக்களை பத்தி சொல்றான், அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடுபவர்கள். அப்படி என்றால் என்ன? அவங்க வராங்க, ஒரு கூட்டம் வருது, ஐயோ அந்த கூட்டம் பூமியே மூடிடுவாங்க, பெருகிடுவாங்க. அவங்க பவர் ஆஃப் எக்ஸ்பான்ஷன். அதாவது கிறிஸ்துவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பெருகுகிறவர்கள். கிறிஸ்துவர்களை யாரும் குறுகி போக பண்ண முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை யாரும் குறுகி போக பண்ண முடியாது. உலக அளவில் இன்றைக்கு திருச்சபைகள் பெருகி கொண்டிருக்கிறது, ரட்சிப்பு பெருகி கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேல் மக்களை எப்படி ஆண்டவர் பெருக செய்தாரோ அதே போலவே இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு பெருக செய்து கொண்டிருக்கிறார். ஜனங்கள் எவ்வளவு ஒடுக்கிறார்களோ, ஜனங்கள் எவ்வளவு நசுக்குகிறார்களோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பெருகும்படி கர்த்தர் செய்கிறார். எப்படி யாத்திராகம் 1ஆம் அதிகாரத்தில் நடந்ததோ அதே போலதான் பார்வோன் ராஜா இஸ்ரவேல் மக்களை எவ்வளவு ஒடுக்கினானோ அந்த அளவுக்கு அவர்கள் பெருக ஆரம்பித்தார்கள். 70 பேர் கொண்ட ஒரு கூட்டம் எகிப்து உள்ளே நுழைந்தது. வெளியே வரும்போது பெரிய தேசமாக, லட்சக்கணக்கு கொண்ட மக்கள் ஒரு தேசமாக வெளியே புறப்பட்டு வந்தார்கள். சாத்தியமே இல்லை. அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்தார். ஒரு சின்ன கூட்டம் தான். யோசேப்பு முதலாவது போனார். பிறகு ஒரு சின்ன கூட்டம், 70 பேர் கொண்ட ஒரு கூட்டம் எகிப்துல போனார்கள். திடீரென்று பார்த்தா, சில வருஷத்துக்கும் பின்பாக பார்த்தா
புதிய பார்வோன் ராஜா ஒருத்தன் வரான். அப்போ பார்க்கும்போது பார்த்தா பெருகி இருக்கிறாங்க, ஏராளமான ஜனங்க, ஒரு தேசமாக புறப்பட்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் மேற்கொள்பவர்கள் மாத்திரமல்ல, பெருகுகிறவர்கள். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உன் ஐடென்டிட்டி என்னன்னா கர்த்தர் உன்னை பெருக்கிக் கொண்டே இருப்பார். நீ உன்னுடைய ஆஸ்வதத்தை கர்த்தர் பெருகச் செய்வார், உன் ஊழியத்தை கர்த்தர் பெருகச் செய்வார், உன்னுடைய தாளந்துகளை கர்த்தர் பெருகச் செய்வார், உனக்குரிய நன்மைகளை கர்த்தர் பெருகச் செய்வார். பெருக்கத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பெருக்கத்தின் ஆண்டவரை நீ ஆராதிக்கிறபடினாலே நீ தோல்வி நிறைந்தவன் அல்ல. உன்னுடைய ஐடென்டிட்டி நீ பெருகுகிறவன், மேற்கொள்பவன், நீ பெருகுகிறவன். அது மாத்திரமல்ல, பைபிள்ல மோசே இதை பத்தி சொல்லும் போது இஸ்ரவேல் மக்கள் ஏற்கனவே எவ்வளவு பெருகி இருந்தாங்க நமக்கு தெரியும் இல்லைங்களா? எவ்வளோ பயங்கரமா பெருகி இருந்தாங்க. நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருந்தாங்க. அவங்கள பார்த்து மோசே சொல்றான், இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு உங்களை பெருக செய்வார்களாக என்று சொன்ன. யோசித்து பாருங்க, ஏற்கனவே அவங்க ரொம்ப பெருகி இருந்தாங்க. ஆனா மோசே ஒரு வார்த்தை சொல்றாரு, இப்போது இருக்கிறது பார்க்கலாம் 1000 மடங்கு. எவ்வளவு பெரிய பெருக்கம் பாருங்க. அப்படிதான் மோசே அவர்களை பார்த்து சொல்லுகிறான். வேதத்துல சீஷர்கள் கூட மேல் வீட்டறையில் 120 பேர் கூடினார்கள். பிறகு பேது பிரசங்கத்தின் மூலம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பிறகு பார்க்கும்போது 3000 5000 மாறிற்று. கடைசியில் ஆவியானவர் எண்ண முடியாத அளவுக்கு அந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். சீஷர்கள் பெருக தொடங்கினார்கள், பெருகினார்கள் என்று சொல்லி எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு. அருமையான தேவ பிள்ளைகளை, உன் அடையாளம் என்ன? நீ பெருகிறவன். அடுத்து மூன்றாவது என்னாகமம் 22:6 அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீ ஆஸ்வதிக்கிறவன் ஆஸ்வதிக்கப்பட்டவன், நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன் என்று சொன்னான். இன்னொரு வார்த்தை சொல்றான் அந்த ராஜா. பாருங்க, இவன் புறஜாதி ராஜா, ஆனா இஸ்ரவேல் மக்களை பத்தி இவனுக்கு நல்லா தெரியுது இவங்க எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நமக்கே தெரியாது சில டைம்ல நம்ம யாருன்ட்டு. ஆனா விளைக்கிற மக்கள் நம்மளை பார்த்து கண்டுபிடிப்பாங்க நீங்க யாருன்னு சொல்லிட்டு. அதே போலதான் இந்த ராஜா கண்டுபிடிக்கிறான், அவர்கள் என்னிலும் பலவான்கள், என்னிலும் பலவான்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு பலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சரீர பலன், மனோபலன். ஆண்டவர் 2 பலத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் பலவீனம் உள்ளவர்கள் அல்ல. பலவீனவனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சில டைம் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பலவீனமோ வியாதி வரும்போது நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஐயோ இப்படிப்பட்ட பலவீனம் வந்துச்சு என்று சொல்லி. ஆனால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. வார்த்தை நமக்கு இருக்கிறது, அந்த வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும். பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். அந்த பலவீனத்தின் மத்தியில நான் பலவான் என்று நீங்கள் சொல்வீர்களானால் அந்த பலவீனங்கள் நம்மை மாறும். சரீர பலன் மாத்திரம் நான் சொல்லவில்லை, மனசளவுல ஒரு பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மனோபலன் ரொம்ப முக்கியம். எதையும் சாதிக்கக்கூடிய, எதையும் தைரியமாய் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த மனோதைரியம், மனோபலன் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதம் சொல்கிறது, இஸ்ரவேல் பெண்கள் பலமுள்ளவர்களா இருந்தார்களாம். யாத்திராகமம் 1:18-19 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்க. பைபிளை சொல்லுது, அந்த நர்ஸுங்கெல்லாம், அந்த மருத்துவச்சிகள்லாம் சொன்னாங்க, இஸ்ரவேல் பெண்கள் எகிப்து பெண்கள் போல அல்ல, நாங்கள் கிட்டே போறதுக்கு முன்னாடி அவங்க பிரசவம் பண்ணிடுறாங்க, குழந்தைகளை பெற்றெடுத்துடுறாங்க, அவ்வளவு பலமுள்ளவர்கள் என்று சொல்றாங்க. எத்தனை ஒரு ஆச்சரியம் பாருங்க, அத்தனை பலமுள்ளவர்களா இருந்தார்கள். ஆண்டோடைய பிள்ளைகள் நம்மெல்லாம் பலவான்கள், நம்ம பலவீனர்கள் அல்ல. அருமையான தேவ பிள்ளை, உன்னுடைய ஐடென்டிட்டி, நீ எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாது. நீ பலமுள்ளவன் என்பதை எப்போது யோசித்துக் கொண்டிரு. நான் கிறிஸ்துக்குள் பலமுள்ளவன் என்பதை அறிக்கையிடு. கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். உன்னுடைய ஐடென்டிட்டி, நீ பலவான். 4வது என்னாகமம் 22:12 அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கடைசியா என்ன பண்றான் அந்த பிலேயாம் தீர்க்கதரிசி? துணிகரமா போறான். அந்த ஜனங்க வந்து கேட்கறாங்க, அந்த ராஜா, அந்த பாலாக்கு ராஜாங்கெல்லாம் வந்து கேட்கறாங்க, இஸ்ரவேல் மக்களை நீ சபிக்க வேண்டும், எங்க கூட வந்து நாங்க காட்டுற மலை மேல போய் ஏறி அவங்கள பார்த்து நீ சபிக்க வேண்டும் என்று சொல்லும் போது இவன் துணிகரமா போக ஆரம்பிக்கிறான். அப்ப ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும் போது அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு தேவன் சொல்றாரு, பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடு போக வேண்டாம், பிலேயாமே நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களும் சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படின்னா என்ன? ஆல்ரெடி ஏற்கனவே அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆண்டவர் அப்படித்தான் பார்க்கிறார் பாருங்க.
அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எபிரிய லெட்டர்ஸ்ல, எபிரிய எழுத்துக்களில் ஃபியூச்சர் டென்ஸே கிடையாது. அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி ஹீப்ரு படித்தவர்கள் சொல்லுகிறார்கள், எபிரிய எழுத்துக்களில் ஃபியூச்சரே கிடையாது என்று சொல்லி. அதாவது அது எதை காட்டுகிறது என்றால், ஏற்கனவே ஆண்டவர் தம்முடைய மக்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1:3 கூட சொல்லுகிறது, உன்னதக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? நாம் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் உன்னை ஆசீர்வாதமாக ஏற்கனவே வைத்திருக்கிறார். நீ சபிக்கப்பட்டவன் அல்ல. எந்த காரணத்துக்காகவும் ஏதோ ஒரு பிரச்சனை உங்க வீட்டில் வந்துச்சுன்னு நினைச்சுன்னு ஏதோ ஒரு சாபம் இருக்கிறது என்று நினைக்காதீங்க. நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். என்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ, அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு அவர் பிள்ளையான் மாறினீர்களோ, அன்றைக்கே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏற்கனவே சிலுவையின் மூலமாக ஆண்டவர் சிலுவையில் அவர் செய்து முடித்த கிரியைகளை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, பிரதானமான அந்த பலி மிகுந்த, அதாவது கிரேட் சாக்ரிஃபைஸ், பிரதான பலி, சிறந்த பலி உனக்காக அவர் கொடுத்திருக்கிறார். அது நிமித்தம் நீ ஆஸ்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறாய். சிலுவை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவராக நமக்காக மரித்த அந்த காரியத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுதெல்லாம், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு எனக்காக உயிர் தெழுந்தார் என்று விசுவாசிக்கும் பொழுதெல்லாம் நீ ஆஸ்வதிக்கப்பட்டவன் என்பதை மறந்து போகாதே. இனிமே நீ ஒரு ஆஸ்வதமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி யுவர் பிளஸ்ட் பீப்புள். ஏற்கனவே நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். ஏற்கனவே கர்த்தர் உங்களை ஆஸ்வதமாய் வைத்திருக்கிறார். உன்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய வெறுமை இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில சூழ்நிலைகள் மிக மோசமாக இருக்கலாம், எதிராய் தோன்றலாம், எதிராக காரியங்கள் நடக்கலாம். ஆனாலும் நான் சொல்லுகிறேன், அதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க. ஜெபத்துல ஆண்டவர் சமூகத்தை நோக்கி ஜெபித்துக் கொண்டே இருங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நிரூபித்து காட்டுவார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற நன்மை நிமித்தமும் நீங்கள் ஆசுதமாக இருக்கிறீர்கள் என்பதை இந்த உலகத்துக்கு ஆண்டவர் காட்டுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை உங்கள் மனதில் ஆழமாய் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அடையாளம், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏற்கனவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். ஆண்டவராகிய தேவன் உங்கள் அடையாளத்தை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். உங்கள் அடையாளத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வெளியே போகும்போதெல்லாம் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நான் ஆஸ்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி. அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் நிலைத்திருங்க. தேவனாய் கர்த்தர் உங்களை ஆஸ்வதித்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். God bless you.